சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோடு வரும் நோயாளிகளுக்கு பழைய சோறு வழங்கப்படுகிறது. அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் வந்த நோயாளிகள் பழைய சோறு சாப்பிட்டதால் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை மருத்துவர் ஐஸ்வந்த் தெரிவித்துள்ளார். 80% குடல் நோய்களுக்கு பழைய சோறு அறுவதாக உள்ளதாக கூறும் அவர் இது குறித்து விளக்கி கூறியுள்ளார். குடல் சம்பந்த வியாதிக்காக ஆரம்பித்தோம். குடல் சம்பந்த வியாதி குடல் அலர்ச்சி, ஆங்கிலத்தில் கிரான்ஸ் டிசீஸும்பாங்க. அது வாயிலிருந்து கீழே ஆசன வரைக்கும் பாதிக்கும். புண்கள் வர்றது, உள்ள அடைப்புறது, குடலில் ஓட்டை விடுறது, ரத்த உலக்கு வர்றது, இப்படி பல சில காரணங்கள் அதில் இருக்கும். வேறு அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், அது பெருங்குடல் வளர்ச்சி. இந்த 3 வியாதிகளுக்காக வேண்டியது ஐபிஎஸ், கிரான்ஸு, அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ் குடல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஆரம்பிச்சு. குடலை பார்த்தீங்கன்னா குடலை இயக்குவது குடலில் உள்ள நுண்ணுயிரிகள், முக்கியமாக பாக்டீரியாக்கள், ஃபங்கஸ், வைரஸ் எல்லாமே இருக்கும். குடலில் பாக்டீரியாவின் எண்ணிக்கை நம்ம உடலில் உள்ள செல்கள் எண்ணிக்கையோட அதிகமாக இருக்கு. அந்த அளவுக்கு அந்த பாக்டீரியாக்கள் நம்மளோட ஒட்டி உறவாடி கொண்டிருக்கிறது. பழைய சோறு இவ்வளவு நன்மை பயக்குது. தீராத பல வியாதிகளுக்கு நல்ல மனிதோட மலத்தையே மருந்தாக கொடுக்குறாங்க. அதை ஏன் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல பாக்டீரியா இவங்களுக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி. பழைய சோறு எப்படி நமக்கு பயன்படுகிறது? நம்ம சோறை தண்ணி ஊற்றி ஊற வைக்கும்போது பொதுவாக ராத்திரி ஊற வைப்போம். அது சுற்றுச்சூழலில் பாக்டீரியாவை எடுத்து இந்த ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த பழைய சோறுக்க சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கிறது. இந்த வினை புரிகின்ற காரணத்தினால சுமார் 2000க்கு சம்பந்தப்பட்ட மூலப்பொருட்கள் வெளியாகிறது. பெரும்பாலும் எல்லா விட்டமின் சத்துக்களும் அது தயாரிக்கிறது. நீங்கள் பார்த்தா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும்பாங்க. அது குடலில் ரிப்பேர் பண்ணக்கூடிய இதுகள் ஆன்டி ஆக்சிடென்ட். இதில் இருக்குது, பெப்பரில் இருக்குது, மிளகுல இருக்குது, தக்காளியில் இருக்குது, நெல்லிக்காயில் இருக்குது, அதில் இருக்குன்னு. இது எல்லாமே ஊற வைப்பதன் மூலம் இதில் இந்த பாக்டீரியா தயாரிக்கிறது. இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருட்கள், மூளையை பாதுகாக்கக்கூடிய மூலப்பொருட்கள், ஈவன் கேன்சரை தவிர்க்கக்கூடிய மூலக்கூறுகள் மற்றும் கெட்டுப்போன பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய ஆன்டி மைக்ரோ மூலக்கூறுகள்பாங்க. இப்படி ஏராளமான மூலக்கூறுகள் இல்லை வருது. இங்கே நாங்கள் பேஷண்ட்டுக்கு தன்மையை பொறுத்து முதல்ல வந்தாங்கன்னா வெறும் பழைய சோறு கொடுத்து பெரும்பாலும் சரி பண்ணிடுறோம். அப்படி இல்லாத பட்சத்தில் நாள்பட்டு வந்தாங்க மட்டும் சில நேரங்களில் குடலில் ஓட்டம் விழுந்து வருவாங்க. அவங்கள வேறு வழியில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். சிலருக்கு ஆங்கில மருந்தும் பழைய சோறும் சேர்த்து கொடுக்குறோம். பழைய சோறு கொடுக்கும்போது அதுக்கு ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதே போல் அல்சரேட்டிவ் கொலைட்டிஸ், பெருங்குடல் வளர்ச்சி வியாதி, இதுவும் அதே போல தான் மிகவும் தீவிரமாக இருக்கும், உயிரை பறிக்கக்கூடிய வியாதிகள். இந்த 2 வியாதிகளுமே தொடர்ந்து இருந்தாச்சுன்னா, அந்த இடத்துல புண்ணு ஆறாமல் இருந்தாச்சுன்னா அது புற்றுநோயை வரவழைக்கும். இந்த வியாதியும் ரொம்ப ஆரம்ப நிலையில் வந்தாச்சுன்னா பழைய சோறு மட்டுமே கொடுத்தே சரியாக்கி விட்றோம். இல்லைன்னா ஆங்கில மருந்து சேர்ந்த சிலங்களை கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒவ்வொரு வியாதியிலுமே எதிர்பார்த்தோட பல மடங்கு, எந்த மருந்தை விடவும் பல மடங்கு அதிகமாக பழைய சோறு பலனளிக்கிறது. இந்த பழைய சோறு கொடுத்து குடல் சரியாகும் போது நிறைய பேர் மருந்து கொடுத்தும் சரியாத வரைக்கும் நிறைய நெஞ்சரிச்செல்லாம் சரியாயிருக்கு. ஸோ இருக்கிறதுல சிறந்த உணவு, நோயில் தடுக்கக்கூடிய உணவு, கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு உணவு. இதில் எல்லா சத்துக்களும் இருக்குது, வேறு எதுவுமே என்னன்னு கேட்டால் பழைய சோறு. தைரியமாக சொல்லணும், தைரியமாக